இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 16 20 முடிய. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு விண்ணேற்பு திருவிழா. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழா. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்னர் தன்னுடைய சீடர்களோடு 40 நாட்கள் இருந்தார். சீடர்களுக்கு அடிக்கொரு முறை தன்னை வெளிப்படுத்தினார். அவர்களை அவருடைய உயிர்ப்பிலே, அவர் மீது நம்பிக்கையிலே அவர்களை உறுதிப்படுத்தினார். கடைசியாக ஒரு கட்டளை கொடுத்துவிட்டு, இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு உங்களோடு இருப்பேன், உலகம் முடிவு மட்டும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு விண்ணகம் ஏறி சென்றார். அன்பானவர்களே, இது சீடர்கள் என்று குறிப்பிடுவது 11 அல்லது 12 திருத்தூதர்களை மட்டுமல்ல, இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நாம் உலகெங்கும் சென்று என்று சொல்லுவது, குருக்கள் ஆயர்கள் போன்றவர்கள் எங்கும் சென்று பிரசங்கிக்கிறார்கள். அதை கூட ஆண்டவர் குறிப்பிடவில்லை. நீ வாழுகிற இடத்திலே, நீ வேலை செய்கிற இடத்திலே, நீ பழகுகின்ற இடத்திலே உடனே ஒரு புல்பீட் போட்டு ஒரு மறைவுரை ஆற்றுவது என்றல்ல, உண்மையாக வாழ்ந்து காட்டு, நேர்மையை கடைபிடி, என் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை உன்னுடைய உண்மைத்தன்மை வழியாக வெளிப்படுத்து, சாட்சியம் பகிர்ந்து வாழு. அதை விட பெரிய மறைவுரையாயிருக்கு. தூய்மையாக இருந்து நம்பிக்கைக்குரியவனாக வாழ்ந்து நீ கிறிஸ்தவன் என்பதை அன்றாடம் நிரூபித்து காட்டு. எந்த சூழ்நிலையிலும், இப்போ வடக்கெல்லாம் பல பேர் கொல்லப்படுறான், மணிப்பூர்ல பல பேர் இயேசுவுக்காக உயிரை கொடுத்தான். குருக்கள், கன்னியர்கள், பொதுமக்கள் நிறைய பேரை கொண்டு விட்டாங்க. உயிரை கொடுத்தாகிலும் எனக்கு சான்று பகிர்ந்து வாழு. நீ தனியாக இருக்க மாட்ட, நான் உன்னோடு இருப்பேன், எந்நாளும் உலகம் முடியும் மட்டும் உன்னோடு இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். அப்ப குடும்ப கஷ்டங்கள்ல நம்மோட ஆண்டவர் இல்லாத மாதிரி நம்ம பேசுறோம். அடுத்த தலைமுறை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம மனத்தளர்வு ஏற்படுத்துற மாதிரி நம்ம பேசுறோம். அப்ப இயேசுவில் நம்பிக்கை இல்லை என்பவர்களை போல நடக்கிறோமே, நாம் உணர்கிறோமா? வேலை செய்கிற இடத்துல, பழகுகின்ற இடத்துல, நண்பர்களோட, உறவுகளோட வைராக்கியம், வர்மம் இல்லாம எல்லாரோடையும் நல்லுறவு கொண்டு வாழ்வது நம்பிக்கையாளர்களுக்கு அழகு. எல்லார் மத்தியிலையும் நம்ம பாச உணர்வோட, அக்கறை உணர்வோட, மற்றவர்கள் பிறர் நலம் தேடுகின்ற உணர்வோட, நம்ம நீதி உணர்வோட நம்ம வாழ்ந்தால் கிறிஸ்துவை போதிக்கிறோம். அப்ப அந்த மாதிரிப்பட்ட போதனைகள் அனைத்திலும், செயல்பாடுகளிலும், வார்த்தைகளிலும், நம்முடைய பழகு முறைகளிலும், தொடர்புகளிலும், உறவுகளிலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, என்ன கடினமான பாதையை கடந்து நாங்கள் பயணிக்க வேண்டி இருந்தாலும் உமக்கு சான்று பகிர்ந்து எங்களுடைய வாழ்க்கை வழியாக, வார்த்தை வழியாக உம்மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள் என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உறுதிப்படுத்தி வாழ எங்களுக்கு துணை புரியும். எப்போதும் எங்களுடன் இருக்கிறீர் என்ற உணர்வை, அனுபவத்தை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.